A few minutes later. Hi guys, good morning. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்களா? ஸோ சண்டே சண்டே எப்படி போகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ சண்டே மார்னிங் எப்படியுமே வந்து எனக்கு மார்னிங் இருந்தது ஆஃப்டர்நூன் தான். ஸோ மணி கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். எத்தனை மணி ஆஃப் பண்ணிட்டுறேன். 12 மணி. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சாட்டர்டே நைட்டு. ஏன்னா எனக்கு வந்து 6 டேஸும் ஒர்க் பண்ணுறோம். 6 டேஸும் வந்து கரெக்டாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து வெட்டியாக சுற்றிட்டு இருந்தேன் காலேஜ் முடிச்சுட்டு. இப்போலாம் வந்து அந்தளவுக்கு வெட்டியாக சுற்ற முடியல. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன். என் ப்ரெஷ் இங்கே இருக்குது, பேஸ்ட் எங்கே இருக்குது, பேஸ்ட் எங்கே இருக்கா. ஸோ இதான் என் ப்ரெஷ்ஷு. பால் வந்து போயிருக்கும். ஷாப்பிங் பண்ணணுங்க. வாரத்தில் 3 நாளும் 6 நாளும் வந்து ஆஃபீஸ்ன்னு சுற்றினா அதில் எங்கே போய் ஷாப்பிங் பண்ணுறது. சரி, பேஸ்ட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். என் வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு தெரில உங்களுக்கு. ஏன்னா அதில் மைக் இல்லை. உங்களுக்கு இப்போ தான் வந்துருச்சேன். நேற்று நைட்டை வாங்கிட்டு வந்து வச்சேன். ஏன்னா வந்து முந்தா நேற்றே பிதிக்கி இந்த ஃபுல்லாக பிதிக்கிட்டேன். தெரியுது அவங்களுக்கு. ஃபுல்லாக பிதிக்கி வந்து எடுத்து 2 நாள் ஓட்டினேன். இது வந்து வியாழக்கிழமையோடு இருந்துச்சு. வெள்ளி சனி 2 நாளாக உட்காந்து பிதிக்கி ஓட்டினேன். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. சரி, இதுக்கப்புறம் அதை வந்து இதுக்கு இது பண்ணிக்கிட்டேங்க. இப்படி தாங்க வச்சு பல்லு விளக்குவேன். பாதி வச்சா எனக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபை ஆகாது. கேட்கலாம், என்னடா வாட்ச் கட்டிட்டே தூங்குறியான்னு. ஆமாம் கைஸ், நான் வாட்ச் கட்டு தான் தூங்குவேன். ஏன்னா திரும்ப நைட்டு உட்காந்து நான் கனவு காணுவேன். ஏன்னா இப்போ நைட்லாம் எல்லாமே கனவு காண்றது. நைட்டில் சடனாக எழுந்திரிச்சு உட்காந்துருப்பேன். ஐயோ காலைல விழுந்துருச்சேன்னு சொல்லிட்டு வாட்சை பார்த்தா தான் தெரியும் நைட்டு 12 மணி அப்படின்ற மாதிரி. ஸோ வெளியில் வந்து நைட்டாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து அந்தளவுக்கு கனவு உலகத்தில் வந்து அந்த அளவுக்கு இருப்பேன். அதனால் சரி பல்லு விளக்கியாச்சு. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு வீடியோ. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய சண்டே எப்படி இருக்குன்றது தான். ஸோ உங்கள் சண்டேவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன் சண்டே அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்துருக்கலாம். நாரவாயில் எதுக்கு இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான். வாயை தொடச்சிட்டேன். மூஞ்சி கழுவணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஏதே இருக்கு. ஓகே, மூஞ்சி கழுவணும். துணி வாஷிங் மிஷினில் நேற்று நைட்டே போட்டேன். ஸோ அது காஞ்சிருச்சு. வாஷிங் மிஷின் வந்து நேற்று நைட்டே போட்டு வெளியில் எடுத்து காய போட்டேன். ஸோ நைட்டு வந்து 4 மணிக்கு தான் வந்து படுத்தேன். ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் எனக்கு ஃப்ரீ டே. ஏன்னா வந்து எனக்கு சாட்டர்டே வரையும் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன். ஸோ காலேஜெலாம் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன். எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் இன்டர்ன்ஷிப் வந்து ஏன்டா வெறுப்பில் போய் பண்ணேன். பட் ஆனால் அதில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ காலேஜில் இன்டர்ன்ஷிப் சொல்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவு பசங்களோட சுற்றுறதெல்லாம் விட்டுட்டு ஆனந்தமெல்லாம் சுற்றி தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ன்ஷிப்லாம் நான் வந்து அப்படியே கடமைக்கு இங்கேயோ ப்ராஜெக்டை இன்டர்ன்ஷிப்பை வாங்கி கொடுத்தேன். ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். ஸோ அதில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு கம்பெனியை வந்து ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய. ஸோ இந்த கம்பெனி இப்படி தான் இருக்கும், ஒரு கம்பெனினா இப்படி தான் இருக்கும், அதில் வந்து இவ்வளோ பேசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ என் ஃபைல் வேணால் கீழே லிங்க் தரேன். அந்த ஃபைலை போய் நான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
வந்து எல்லாரையும் மாதிரி நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து லிங்க் ப்ரொவைட் ஆகிடும். அப்படிலாம் இல்லை, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ட்ரைவில் போட்டு நான் லிங்க் போடுறேன், ஓகேவா? அதை நீங்கள் வேணுன்னா போய் டெவலப் பண்ணிக்கோங்க, உங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரிசர்ச் பண்ணி எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ப்ராஜெக்டாகவே ஃபைல் பண்ணியிருக்கேன். நான் வந்து எங்கள் காலேஜ் கொடுத்தது அப்படி நான் உங்களுக்கு தரேன், ஓகேவா? சேம் ப்ராஜெக்ட் நான் நல்லா தான் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு கம்பெனிக்கு போய் பண்ணி அந்த கம்பெனிலலாம் வந்து, ஆனால் என்னோட பெண்டிங் பார்ட்டி, அதாவது நான் எங்கள் டேடி பிஸ்னஸ் பண்ணாங்க, அதில் வந்து அங்கே உள்ள பெண்டிங் பார்ட்டினா காசு தராதுங்க, ஓகேவா? ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கிறோம், செல் பண்ணுறோம், ஸோ அதை வந்து பெண்டிங் பார்ட்டி அங்கே போய் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அதோட டபுள் மடங்குது. ஸோ ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் வந்து அவங்க சன்னுன்ற மாதிரி. ஏன்னா இப்போ வந்து சன்னுன்ற தெரிஞ்சுன்னா வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய வந்து என்ன முக்கியத்துவம் தருவாங்க. ஸோ ஓவராக அது பேர் என்ன சொல்லுவாங்களே, ஐயோ வாயில் நுழைய மாட்டேங்குது, அது பேர் என்னது, ஓவராக காம்பன்சேஷன் தருவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க சன்னு, ஸோ நிறையா இது பண்ணணும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு நார்மல் பர்சனாக போய் இன்ட்ரோ ஆனேன். ஸோ என்னோடய டேடியோட பார்ட்னர் தான். ஸோ போய் நான் அங்கே போய் இன்ட்ரோ பண்ணி வந்து பையனுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் போய் பண்ணேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ இன்டர்ன்ஷிப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் இன்டர்ன்ஷிப் ஸ்கிப் பண்ணதுனால நான் ப்ராஜெக்டில் கஷ்டப்பட்டேன். ஸோ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ப்ராஜெக்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஏன்டா இன்டர்ன்ஷிப் போகல அப்படின்னு. ஏன்னா இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன்னா நான் ப்ராஜெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ன்றது வந்து ஜஸ்ட் வந்து அந்த கம்பெனி போய் அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனி என்ன நடக்குதுன்னு தான் சொல்ல போகிறீங்க. ப்ராஜெக்ட்றது அந்த கம்பெனியில் உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் ஒரு ப்ராப்ளம் அந்த கம்பெனி நடக்கணும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அவங்கள்ட்ட சர்டிஃபை வாங்கணும். ப்ராஜெக்ட்ன்றது அது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் இன்டர்ன்ஷிப் பண்ணாமல் போனீங்கன்னா. ஸோ நான் வந்து வெறும் பேப்பரை படிச்சுட்டு தான் போய் ப்ராஜெக்ட் பண்ணேன். அப்புறம் தான் ஒரு கம்பெனியில் போயிட்டு ப்ராஜெக்ட்டுக்காக எனக்கு இன்டர்ன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு 1 மந்த் எக்ஸ்ட்ரா பண்ணி நான் காலேஜில் லேட்டாக தான் போய் சப்மிட்டே பண்ணேன் என்னோடய ப்ராஜெக்டை. ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எஸ்ஐஎஸ்டி ரொம்ப நன்றி. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நீ அக்செப்ட் பண்ணதுக்கு நான் காலேஜில் நிறைய கற்றுக்கிட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்ன எல்லாமே. பட் ஒன் திங் மட்டும் வந்து நான் எங்கேயுமே பண்ணலை, லவ் வரும் ஆனால் வராது. வரும்போது நமக்குன்னு ஒரு பொண்ணு இங்கேயாவது பிறந்திருப்பா. சரி கேஸ், நான் இப்போ வந்து டீ குடிக்க போகணும், வாங்க டீ குடிக்க போகலாம். ஸோ காசு எடுத்துகிட்டு போவோம், கண்ணாடி போடணும் கேஸ். கொஞ்சம் முடி சீவிட்டு பரதேசி மாதிரி தான் இருக்கேன், பட் ஓகே. ஆங்கிள் கொஞ்சம் மாறி மோக்கமாக இருக்கும், கோச்சுக்காதீங்க, ஓகேவா? மைக் கனெக்ட் பண்ணிட்டு காசு எடுத்து வச்சுக்கோங்க. காசு எடுத்தாச்சு. ஸோ போகலாம். ஸோ வேறு என்ன, மைக் கனெக்ட் பண்ணிக்கிறேன். மைக் கனெக்ட் பண்ணுவோமா வேணாமா? மைக் கனெக்ட் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணிட்டே போவோம். மைக்கு எங்கே வச்சேன்னு தெரியல கேஸ், அது வேறு தேடணும். இது போடுவோமா இல்லை இன்னொரு கண்ணாடி வச்சுருக்கேன் அது போடுவோமான்னு சொல்லுங்கள், நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே. ஓகே கேஸ், இந்த கண்ணாடி நல்லா இருக்கா? இன்னொரு கண்ணாடி அது போட விரும்பலை, ப்ராடான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த கண்ணாடி வந்து ரெயின்ஸ் கார்டில் வாங்கினேன். ஸோ பை ஒன் கெட் ஒன், இதே மாதிரி இதே இதில் இன்னொரு மாடல் வச்சுருக்கேன். இது நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது நல்லா இருக்கா? இல்லை, இது வந்து எனக்கு வந்து நான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் போடுறேன்னா, அதனால் எனக்கு வந்து இது மாதிரி ஒரு நுழைய மாட்டேங்குதே, ஆக் ஃபார்வர்டாக இருக்குது கைஸ் இது. ஆனால் இதை நான் போட்டு பழகிறதுனால இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 2 நல்லா இருக்கா 1 நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லி கைஸ், மெயின்டைன் பண்ணணும். எனக்கெல்லாம் அந்த மெயின்டெனன்ஸ்ன்றது ஒரு வார்த்தையே வராது என் வாயில். இது பாருங்க, இதில் ஒரு கிராக் இருக்கும், தெரியுது உங்களுக்கு? ஸோ இதில் ஒரு கிராக் இருக்குது, தெரியும் நம்புகிறேன். ஸோ இங்கே ஒரு கிராக் இருக்குது, நான் ஃபோட்டோ எடுத்து போடுறேன் இல்லாட்டி. ஸோ
அடிக்கடி வந்து சென்னையில் வந்து நீங்கள் பைக் ஓட்டுறது கார் ஓட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி இல்லை, அவ்வளோ கஷ்டம். எவன் எப்போ உள்ள வந்து போடுவான்னு தெரியாது. நீங்கள் ஒரு செகண்ட் மிரர் பார்த்து நீங்கள் திரும்புறதுக்குள்ள ஒருத்தன் முன்னாடி வந்து நிற்பான். சடன் பிரேக் அடிக்கணும், இல்லாட்டி நம்மளை தட்டி தூக்கிடுவாங்க. அவ்வளோ ஈஸியாலாம் வாழ்ந்துட முடியாது. ஏன்னா நான் அதனால தான் இந்த மாதிரி மிரர் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து நான் என்னதான் சேஃப்டியாக நான் அவ்வளோ இதுவாக போனாலும் எனக்கு வரவங்க வந்து நான் அப்படி தானே வருவேன் அப்படின்ற மாதிரி வராங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிராண்டு வேற காஸ்ட்லியாக இருக்கு. என் ரிலேட்டிவ் வந்து நீ போடு பரவாயில்லன்னு சொன்னாங்களா. ஸோ நீங்கள் வேற வாங்கி கொடுத்துருக்கீங்க, நான் பாட்டுக்கு உடைச்சிட்டா நான் உடைக்க மாட்டேன். எவனா ஒருத்த உள்ள வந்து விழுந்து எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி. என்னன்னா வந்து நான் ஒரு மழை பெய்யுது, ஸோ ஒரு 20 ஸ்பீடில் வந்துட்டு இருக்கேன். என்றைக்குமே மழை பெய்யும்போது கார் ஸ்பீடாக ஓட்ட மாட்டாங்க, டேர்னிங்கில், அதுவும் டேர்னிங்னா அவன் ஸ்பீடாக ஓட்ட மாட்டான், நான் ஓட்ட மாட்டேன். என்றைக்கும் அவன் மற்றவங்க ஓட்டலாம் தெரியல. ஸோ நான் மெதுவாக தான் வந்தேன், வேணும்னு வந்து கொடுத்துட்டு அவன் விழுகலை, என் வண்டிக்கு தான் டேமேஜ். அவன் வண்டிக்கு ஒரு டேமேஜ் இல்லை, ஆளுக்கு எதுவும் டேமேஜ் இல்லை. ஆளெல்லாம் வர வச்சு அடின்னு அடிச்சு என்ன அடி, பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. செம்மடி எல்லாம் வலிக்குது, செம்மையா இந்த மாதிரி வலிக்குது. நான் அதாவது பிரச்சனை பண்ணலை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஏன் நான் பிரச்சனை பண்ணலைன்னா அவனுக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. மெயின் திங் ஒன்று, நான் கீழே இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னோட லாயர் சொன்னது வந்து ஏன் கீழே இறங்கினேன்னு கேட்டாங்க. செகண்ட் பாயிண்ட் போலீஸ் வர்றது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் கேஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இந்த 1 வீக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வண்டி நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், வண்டி நம்பர் வந்து ஆர்டிஓ கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்ன நிலைன்றது நெக்ஸ்ட் வரும் வீடியோவில் நான் சொல்கிறேன், ஓகேவா? எனக்கு வந்து இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, என்னடா அது சென்னை போலீஸ் இவ்வளோ பரபரமாக வேலை பார்க்குறாங்களேன்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபியூ வீடியோஸில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது, அந்த கேஸு என்ன, நான் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணேன். இதில் டிஜிபி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் நானும் எங்கேயுமே போட முடியாது, அவங்களும் எங்கேயுமே போக முடியாது, எந்த கண்ட்ரிக்கும் போக முடியாது. எனக்கு வந்து அடுத்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன். ஸோ அந்த வீடியோலாம் வரும், மறக்காமல் பாருங்கள், ஓகேவா? அந்த மாதிரி பேசி டைம் ஓடிட்டுருவேன். வாங்க போகலாம், டீ குடிச்சிட்டு வந்து நம்ம வேலைக்கு போவோம். ஒரு நாள் தாங்க இருக்குது, இந்த ஒரு நாள் ஓடுறதுன்னு தெரியாது. மணி 12 மணி ஆயிடுச்சு. இது பாருங்க, ஓடும் பாருங்க. மைக்கு தேடணும், மைக் எங்கே வச்சேன்னு தெரியல. மைக் இங்கே இருக்கு, கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, மைக் கனெக்ட் பண்ணிட்டேன். என் வாய்ஸ் கேட்குன்னு நம்புகிறேன். ஸோ சொல்லுங்க, லைட் எரியுதா? லைட் எரியுது. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ டு த டீ கடை. அங்கே போகலாம். ஸோ இப்படியே வச்சுட்டு போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு நான் வந்து ஃபுட்டேஜ் எடுக்க முடியுமா எடுக்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் ஃபியர்னஸை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஃபியர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெக்கப்படுகிறேன் அதிகமாக. பயம், வெக்கம் இரண்டும் இருக்கிறது. ஆகையால் இது இரண்டையும் நம்ம வந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வீட்டை பூட்டிக்கிறேன். நீங்கோ அப்படியே நான் வாக் பண்ணி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த கடைக்கு தான் நான் எப்பயுமே வந்து டீ குடிக்க போவேன். ஸோ நிறைய யோசிப்பேன், சாதாரணமாலாம் சாப்பிட மாட்டேன். சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ இதில் தான் வந்து எனக்கு வந்து அந்த நீங்கள் ஒரு கஃபே வீடியோ பார்த்துருப்பீங்களா? ஸோ பசங்களோட கஃபே போயிட்டு ஒரு ஈஸியாக ரைட் போகலான்னு, அது வந்து இந்த இடத்துல தான் நான் யோசித்தேன். எந்த ஒரு யூடியூப் வீடியோவும் பார்த்து நான் யோசிக்கல. இந்த இடத்துல தான் நிறைய யோசனை வரும். அதேமாதிரி ஸ்டார்ட் அப் ஐடியாஸும் இங்கேருந்து தான் வரும். பட் ஆனால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க அவ்வளோவா. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கே வந்து அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து மணி இல்லைன்னா சேவிங்ஸ் இல்லை. மெயினாக தான் நான் சேவிங்ஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஸோ ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணிடுவேன். இல்லாட்டி நான் எடுக்கிற வீடியோஸ்க்கு வந்து வீடியோ எடிட்டர் வந்து எல்லாமே இப்போ எனக்கு வீடியோ எடிட்டர் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். பாருங்க, கீழே விழுந்து விட்டது.
பேசிகிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துச்சு. தான் இதே மாதிரி வாழ்க்கையில் அடிக்கடி அடிகள்லாம் வந்து செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. சரி கைஸ், ரொம்ப அறுக்க விரும்பலை, அப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன்.